உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். கண்மணி, இதெல்லாம் நான் எப்படி? நீங்க அவளோட மாமாங்க, எங்க வீட்ல ஒருத்தர். எனக்கு இருக்கிற எல்லா உரிமையும் உங்களுக்கும் இருக்கு. அதுவும் இல்லாம இது மாப்பிள்ளை வீட்டோட ஸ்டேட்டஸ் ப்ராப்ளம். இதனால இந்த நல்ல சம்பந்தத்தை கெடுத்துற வேண்டாம்னு நினைக்கிறேன். சரி, நான் சொல்றேன். இப்பவே போய் சொல்லிடுங்க. சரி. சரிங்க. இனிமே நீ எப்படி அவனை நேர்ல பார்த்து பேசுறேன்னு நானும் பாக்குறேன். வச்சனா ஆப்பு. வீரா. மாமா சொல்லுங்க மாமா. ஸ்டாக் எல்லாம் சிஸ்டம்ல என்ட்ரி போட்டியா? அதெல்லாம் முடிச்சிட்டேன் மாமா. சாப்பிட்டியா? சாப்பிடணும் மாமா. என்னாச்சு மாமா? ஏதாவது சொல்லணுமா? தப்பா எடுத்துக்காத வீரா. என்னாச்சு? அது அது நாளையில இருந்து நீ கடைக்கு வர வேணாம். ஏன் இப்படி சொல்றீங்க? நீ வேலைக்கு வர்றத மாப்பிள்ளை வீட்டுல கௌரவ குறைச்சலாம் நினைக்கிறாங்கன்னு கண்மணி ஃபோன் பண்ணி சொன்னா. இனி அவங்க சொல்றதையும் நாம கேட்கணும்ல. அதனால இல்ல மாமா, தப்பா எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் முடியாது. கல்யாணத்துக்கு முன்னாடி ஆர்டர் போடுறாங்களா? நான் இப்படிதான் இருப்பேன்னு அன்னைக்கு சபையில எல்லாரும் முன்னாடியும் தானே சொன்னேன். அப்புறம் ஏன் இப்படி சொல்றாங்க? என்னாலாம் வேலையெல்லாம் விட முடியாது மாமா. வீரா, அவங்க நல்ல வசதியான குடும்பம். அவங்க மருமக மாச சம்பளத்துக்காக கஷ்டப்பட்டு வேலை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க போல. அது தப்பு இல்லையே. வேலைங்கிறது பணத்துக்காக மட்டும் இல்லைல்ல, அது செல்ஃப் ரெஸ்பெக்ட். ஒரு பொண்ணோட தன்னம்பிக்கை மாமா. அதெல்லாம் என்னால மாத்த முடியாது. அது புரியுது வீரா. கல்யாணத்துக்கு அப்புறம் ஃபேமிலி பாத்துக்கிறதுக்கே டைம் சரியா இருக்கும். இங்கெல்லாம் வர்றது கஷ்டமா இருக்கும். அப்படி இருக்கும்போது முன்னாடி நின்னுட்டா நல்லது தானே. அது மட்டும் இல்ல, நீ நைட்டு ஆட்டோ ஓட்டவும் போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. வீரா, புரிஞ்சுக்கோ வீரா. கல்யாணத்துக்கு அப்புறம் இதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியாது. மாமா, இந்த கல்யாணம் நடக்கலனாலும் பரவாயில்ல, நான் பண்ற வேலையை என்னைக்கும் விட மாட்டேன். நீங்க அவகிட்ட சொல்லிருங்க மாமா. வீரா, என்ன வீரா அப்படி சொல்ற? இங்க பாருங்க மாமா, இது ஏன் லைஃப் மாமா. ஏன் லைஃப் அவங்க எப்படி டிசைட் பண்ணலாம்? இப்பவே அவங்க சொல்ற எல்லாத்துக்கும் தலையாட்டணும்னா நாளைக்கு எப்பவுமே அவங்க சொல்றதுக்கு தலையாட்டிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படிலாம் என்னால இருக்க முடியாது மாமா. கண்மணி கிட்ட சொல்லிருக்காங்க, அவ என்கிட்ட சொன்னா, நான் உன்கிட்ட சொல்லிருக்கேன். அவங்க இப்படி சொன்னாங்கன்னா கண்மணி எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு வந்தாளா? விடுங்க மாமா, நான் கண்மணி கிட்ட பேசிக்கிறேன். விடுங்க வீரா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.